ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, என்டோமெண்ட் போர்டு இருக்குது. இந்து அறநிலையத்துறை சட்டம், அந்த இந்து அறநிலையத்துறை சட்டத்தின் படியும் ஒரு சொத்து இந்து அறநிலையத்துறைக்கு அளிக்கப்பட்ட சொத்தா இல்லையா என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் அந்த போர்டுக்கு தான் இருக்குது, அந்த ட்ரிபியூனலுக்கு தான் இருக்குது. அதில் வேறு யாரும் தலையிட முடியாது. இப்போது யார் இங்கே நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இந்து அறநிலையத்துறை அந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்கிற பதவி கமிஷனர் இருக்கார், ஜாயின்ட் கமிஷனர் இருக்கார், இன்னும் பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்துக்களாக இருக்கணும். ஒருவர் பதவி ஏற்கும்போது இந்துவாக இருக்கார், கொஞ்ச நாள் கழித்து அவர் மதம் மாறிட்டார். அவர் மதம் மாறிட்டார்னா அன்றுடன் அந்த பதவி வகிக்கிற பதவியில் இருக்கிற தகுதி அவருக்கு போயிடுது. இதுதான் இந்து அறநிலையத்துறை சட்டம். அதே போல் ஒரு சிவில் கேஸ்க்கு போக முடியுமா அப்படின்னா, இது எங்கள் சொத்து அப்படின்னு இந்து அறநிலையத்துறை சிவில் கேஸ்க்கு போகலாம். ஆனால் ஒரு தனிநபர் இது என்னுடைய சொத்து, இது அறநிலையத்துறை சொத்து அல்ல அப்படின்னு சிவில் கேஸுக்கு போக முடியாது. இதெல்லாம் எப்படி இந்து அறநிலையத்துறை சட்டத்தில் இருக்குதோ அதே போல் வக்ஃபு சட்டத்துலேயும் இருக்குது. அவ்வளோதான்.